Hi friends, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரவா தோசை செய்யிறதுக்கு என்ன மாதிரியான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் வேணும் அப்படினு சொல்லி பார்க்கலாம். ரவா தோசைக்கான மெயின் இன்கிரிடியன்ட்ஸ் ரவா, மைதா, அரிசி மாவு. இப்போ இதோட மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா 2:1:1. அதாவது எப்படின்னா 200 ரவா எடுத்தீங்க அப்படின்னா 100 மைதா 100 அரிசி மாவு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நான் இன்னைக்கு 200 ரவாக்கு 100 அரிசி மாவு 100 மைதா மாவு எடுத்துருக்கேன். இதில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் இது என்னன்னு கேட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. தோசை நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். இது கடலை மாவு, இதுவும் 1 டேபிள் ஸ்பூன். இது எதுக்காகனா சேம் ஹோட்டலில் கிடக்கிற மாதிரியே தோசை நல்லா செவந்து வரும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்ல ரோஸ்ட் மாதிரி செவந்து வரதுக்காக இந்த கடலை மாவு எடுத்திருக்கேன் நான். அண்ட் தென் அதில் தாளித்து கொட்டுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. முந்திரி, சின்ன சின்ன பச்சை மிளகாயாக இருந்ததுனால நான் ஒரு 4 பச்சை மிளகாய் அரிஞ்சிருக்கேன். உப்பு தேவைக்கேற்ற அளவு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய், இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய், முடிஞ்ச அளவு நெய் யூஸ் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இந்த மாவை எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவு கலக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரவா, மைதா, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி விழாமல் நிறைய தண்ணி ஊற்றி கரைக்கணும். இதை தண்ணி நிறையா போயிடுமோன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது ரவா தோசை நல்ல நம்ம நீர் தோசைக்கு வாக்குற மாதிரி நல்ல ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ நான் 200 ரவா, 100 மைதா, 100 அரிசி மாவு, இதுக்கு 600 தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்ல கெட்டி இல்லாமல் மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ அதோட கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள். நல்ல தண்ணியாக இருக்கணும், இது மாதிரி இருக்கணும். இப்போ வாங்க இதுக்கு போட வேண்டிய தாளிப்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் நான் ஒரு டிப் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இது பெரியவங்க மட்டும்தான் சாப்பிட போகிறீங்க இந்த தோசை அப்படின்னா இந்த மிளகை லைட்டாக ஒரு தட்டிட்டு இதில் போடுங்க. நல்ல தோசை காரமாக இருக்கும். மிளகு சேம், ஜீரகமும் அதே மாதிரி தான், லைட்டாக ஒரு தட்டிட்டு போடுங்க. ஜிஞ்சர், சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முந்திரி உங்கள் இஷ்டம்தான், முந்திரி போடணுங்கிற கம்பல்ஷன் கிடையாது, அது ஒரு ஆப்ஷனல் தான். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு இல்லை மீடியம் லோவில் வச்சு ஜீரகமும் முந்திரியும் செவந்து வர்றது தான் இதோட நோட்டிஃபிகேஷன் ஸ்டேஜ். அதாவது கரெக்டாக இது பொரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்டேஜ். நல்லா இது பொரிக்கும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் வரும், நல்ல ஒரு வாசம் வரும். இது நீங்கள் நெய் போட்டு பொரிச்சு பாருங்கள், இன்னும் தோசை நல்ல வாசமாக இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் முந்திரி ஜீரகம் எல்லாமே நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து மாவில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு மாவை கலந்து ஒரு மினிமம் ஒரு 4 hours ஊற வைங்க. அதுக்கு மேலே ஊற வச்சாலும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு தோசை நிறையா கிடைக்கும். ரவா நல்லா ஊறுச்சு அப்படின்னா உங்களுக்கு தண்ணி ஊற்றி நிறைய தோசை கிடைக்கும். நான் இன்றைக்கி ஒரு 4 hours ஊற வைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா
கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பில் போடணுன்னு இல்லை, அது பச்சையாகவே போடலாம். வாங்க இப்போது இது 4 hours ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எப்படி ஊற்றுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த மாவு 4 hours ஊறிடுச்சு. இது நான் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க இது எப்படி ஊற்றுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தோசைக்கல் ஆன் பண்ணிவிட்டு நல்ல இது ரவா தோசைக்கு தோசைக்கல்லில் நல்ல சூடு வரணும். இப்போ நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக டிஷ்யூ வச்சு எண்ணெயால் வைப் பண்ணிக்கோங்க. இப்போ கல் நல்ல சூடாயிருச்சு. இப்போ இதுக்கு ரவா தோசைக்கு நார்மல் தோசை மாதிரி ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி தெளிக்கணும் தோசைக்கு. இது அன்ஈவன் ஷேப்பாக தான் கிடைக்கும். கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுப்பை நல்லா ஹையில் வச்சு நல்லா வேக வைங்க. இப்போ இது ஒரு 1 minute குக் ஆனதும் நல்ல நிறைய எண்ணெய் நெய் எது வேணால் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும் அதுக்கு. இந்த இடம்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகுறது உங்களுக்கு தெரியும். இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதோட சைட்ஸ் எல்லாம் லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க. இன்னமுமே இது கோல்டன் ப்ரௌன் ஆகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பேக் சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ரவா தோசை தெளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது ஒன்ஸ் நீங்கள் ஒரு 2-3 தோசை ஊற்றி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக ஷேப்பாக நல்லா கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள் நல்ல வாசம், அந்த மிளகு ஜீரகம் தோசைக்கல்லில் அந்த மாவில், அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு வாசம் இருக்குது. அதே போல் தோசையும் நல்ல ஒரு ஷேப்பில் கோல்டன் ப்ரௌனில் கிடைக்குது நமக்கு. இது வேணால் இன்னும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னா திரும்ப கூட நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பார்க்கும்போதே இந்த இடம்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ நல்ல சூப்பரான கிறிஸ்பியான ரவா தோசை நமக்கு கிடச்சிருக்கு. இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஞ்சி போட்டு சின்ன வெங்காயம் போட்டு தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த ரவா தோசைக்கு சூப்பர் பெஸ்ட் காம்பினேஷனுங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்களோட யூடியூப் பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.